அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி அழகாக அமைட்டும். நம்ம சஷ்டி திதியை நினச்சி நம்ம வீட்டில் இந்த பூஜைகள் செய்ய போகிறோம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு வருகிறது. அந்த சஷ்டி திதி, அதாவது தேய்பிறை சஷ்டி திதி. இது எப்பவுமே வந்து அமாவாசை வந்த பிறப்பும் வரும், பௌர்ணமி வந்த பிறப்பும் வரும். இது பௌர்ணமி வந்த பிறப்பு வரக்கூடிய சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியை நினச்சி நம்ம வளர்ப்பிறையும் தேய்பிறையும் 6 சஷ்டி திதி அன்று நம்ம வீட்டில் பூஜைகள் செய்தோம்னா, இந்த ஸ்லோகத்தை நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை நினச்சி நம்ம ஒரு விரதமோ நம்ம பூஜைகளோ செய்தால் அதுக்கு நிகராக ஒன்றுமே கிடையாதுங்க. முருகருக்கு நம்ம மனதார நினச்சி ஒரு 10 நிமிஷம் டெய்லியுமே மனம் உருகி வேணும்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம வீட்டில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி நம்ம திருப்புகழ், சஷ்டி திதி அன்று நம்ம வீட்டில் வந்து திருப்புகழ் கண்டிப்பாக நம்ம காதாலான கேட்கணும். இல்லைன்னா நம்ம முடிஞ்ச அந்த பதிக்கத்தை நம்ம படிக்கலாம். அருணகிரிநாதர் சொல்லிடுறதுனால இது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதில் வந்து இந்த வரிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்புகழில் ஒரு பதிக்கம் இது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏறுமயில் ஏறி விலை யாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புரள வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதியருள் நாச்சரம் அமர்ந்த பெருமானே அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் மனதார உருகி நீங்கள் வேண்டினீங்கன்னா அது ஒரு நல்ல உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். நீங்கள் வந்து இந்த சஷ்டி திதியிலேருந்தே நீங்கள் இதை டெய்லியுமே நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 30 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அது இல்லாமல் நீங்கள் முருகரை நினச்சி உங்களுடைய கோரிக்கைகள், கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும், உங்கள் குழந்தைங்களுக்கு சரி, குழந்தை பேர் உண்டாகணும் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த முருகனுடைய பாதத்தில் வச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் பூஜைகள் செய்யும்போது எப்போவுமே குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வத்தை நினச்சிட்டு இந்த முருகருடைய காலை வேளையில் இதை செய்யணும். 6லேருந்து 7க்குள்ளாக இந்த பூஜைகள் செய்யணும். ஒரு விளக்கேற்றிட்டு முருகருக்கு ஒரு 11 ரூபாய் முடிஞ்சு வச்சுடுங்க. எதனா ஒரு அறுப்படை முருகர் கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த காணிக்கையை செலுத்துருங்க. இல்லைனா போக முடியலனாலும் அருகில் இருக்க கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறின பிறப்பு உண்டியில் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.